இப்போ வந்து அல்மஹா ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய நற்பணிகள் மனிதநேய பணிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் கல்வியை கற்றுக்கணுங்க. கல்வியை வந்து நாளைக்கு எல்லாருக்கும் உதவும். அல்மஹா ட்ரஸ்ட்டுன்னு போட்டு எம்ஏ முகமது அலி ஐதர் அலி எங்கள் வாப்பாட பேரையும் போட்டு அல்மஹா அது அல்லையே நல்லா சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து சமூக பணியாக தொழிலாக அப்படிங்கும்போது நீங்கள் சமூக பணி தான் முன்னெடுப்பேங்கிறது நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு பாக்கி ஸ்டேட்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தவீர் ஜமாத் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிறுக்கு இந்த வரதட்சணை இதெல்லாம் ஒழியப்பட்டது. இன்னும் பெரிய பெரிய எல்லா இயக்கமும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க டாக்டர் படிப்பு, இன்ஜினியர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் ஒரு வருஷத்துக்கு 3 கிலோ 4 கிலோ தங்கம் நான் வருஷம் நான் வந்து என்னுடைய ஸ்டாப் ஒன்று கொடுப்பேன். அதனால் வந்து என்ன சேர்க்கணுங்கிற அந்த ஆசையெல்லாம் எனக்கு கிடையாது. என்னுடைய மூத்து நனைஞ்சுன்னா அதுக்கு பிறகு எனக்கு குழி வெட்டுறவனுக்கு ஒரு 5000 10,000 கிடைக்கும், ஒரு 3000 4000 கிடைக்கும். அவனுக்கு அந்த காசு தேவை வேண்டாம். எனக்கு அந்த ஆள் இறந்தது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். மனசு சொல்கிறான் பாருங்க, அப்படி வாங்க. ஆரம்ப காலம் சொல்லும்போது 9th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன், அதாவது ஸ்கூல் கல்வின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு முனைவர் பட்டம், அப்புறம் ஃபோர்ஸ் பத்திரிகையுடைய அவங்க நடத்தின டாப் 100 இந்தியர்கள் அப்படிங்கிறதுல லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அந்த பட்டியல் இடம் பிடிச்சிருக்கீங்க. இன்னும் இந்த மாதிரி நான் சொல்ல மறந்த இதெல்லாம் 1-2 தான் சொல்லியிருப்பேன் நான் பார்த்தது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கு சார்? மனுஷனுக்கு அவார்டுகள்லாம் எப்படி எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நினைச்சேன். நான் டாக்டர்னா MBBS தான் படிக்கணும்னு நினைச்சிருந்தோம். அது நீ கடவுள் மேல விதியை போட்டு விதின்னு சொன்னீங்கன்னு சொன்னா உனக்கு மதியம் ஒன்று கொடுத்துக்கலாம், புத்தியை ஒன்று கொடுக்கணும், அதை வச்சு மாத்து. விதி எனக்கு கூரையை போட்டுட்டு இப்படிதான் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நீ உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒன்றும் நடக்காது. வந்து அல்மஹா ட்ரஸ்ட் அப்படிங்கிற பேரில் நிறைய நற்பணிகள் மனிதநேய பணிகள் செஞ்சுட்டு வர்றாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா டிவிஎஸ்ங்கிறது இந்த நாட்டில் தான். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் டிவிஎஸ் சுந்தரம் அந்த கம்பெனியில் தான் நான் வந்து ஜாயின் பண்ணி இங்கே உள்ள சாமானெல்லாம் அனுப்பி அங்கேருந்து டெலிவரி பண்ண சொன்னேன். டெலிவரி பண்ணும்போது அவர் டிவிஎஸ்கிட்ட அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட எங்கிட்ட கேட்டேன், டிவிஎஸ் பேர் வச்சுக்கலாம்னு. இந்த நாட்டில் வைக்காது, அங்கே வச்சுக்கிறேங்கண்ணா. அங்கே நான் ஆசின்னு ஒரு என்னுடைய குடும்ப பேரை வச்சு தான் கொரியர் இது பண்ணேன். வேறு அங்கேருந்து அவங்கள்ட்ட மூலியமாக தான் அவங்க ஃபுல்லாக 4 சவுத் இந்தியா ஃபுல்லாக நல்லா டெலிவரி பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட கூட தான் டெலிவரி பண்ணியிருந்தேன். போ சாமான் திருட்டு போணுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்களே சொந்தமாக வண்டியை வாங்கி டெலிவரி பண்ணோம். அப்போது அங்கே ஊரில் வந்து எல்லோரும் சொன்னாங்களே, ஏதாவது ஏழப்பட்டவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, சம்பாரிச்சிருக்கிறோம், ஏதாவது ட்ரஸ்ட் மாதிரி ஒன்று அமைச்சு செய்யுங்கன்னு சொல்லும்போது தான் என்ன செய்யலான்னு கேட்கும்போது முதியோர் இல்லம் வைங்க, இல்லை ஏழைகளுடைய சிறுவர்கள் இல்லம், இந்த இதுவெல்லாம் வைக்க சொன்னாப்புல. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கல்வியை கற்றுக்கணுங்க. கல்வியை வந்து நாளைக்கு எல்லாருக்கும் உதவும். எவ்வளோதான் முதியோர் இல்லம் வச்சாலும் அவங்க மாமியார் மாமனார் சண்டையாக இருந்தால் கொண்டு விட்டுருவாங்க. இது என்ன ஒரு சொல்லும் போது அப்போ முதியோர் இல்லம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்மஹா ட்ரஸ்ட்டுன்னு போட்டு எம்ஏ முகமது அலி ஐதர் அலி எங்கள் வாப்பாட பேரையும் போட்டு அல்மஹா அது அல்லையே நல்லா சேர்த்துக்கிட்டேன், மகா சேர்த்துக்கிட்டேன். அதில் வந்து ஆரம்பித்தது தான் மதரசா. அங்கே உள்ள என்னோட படிப்புக்கு கொடுக்கறதுக்கு அளவுக்கு என்னோட அது இது பண்ண முடியல, ஸ்கூல் நடத்த முடியல. கம்ப்யூட்டர் கிளாஸு, டைப்பிங் கிளாஸு, தையல் கிளாஸு, இது ஆலிம் ஷாப், இது என்ன 3 வருஷம் பட்டமளிப்பு ஆலிம் பட்டம், இது அது பெண்களுக்காக செஞ்சேன். ஏன்னா அன்னைக்கு உள்ள காலம் எங்கள் அக்கா தங்கச்சின்னா படிக்கலை, எங்கள் அம்மாவுடைய குடும்பம் பிறந்த யாருமே படிக்கலை, எல்லாம் 2வது 3வது படிக்க. அதே மாதிரி படிக்காம நிறைய வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் படிக்க கொண்டுட்டு வருவோம். அவங்களாம் நாளைக்கு கல்யாணங்கள்லாம் முடிச்சு போகும்போது புருஷங்க இறந்து போகலாம், இல்லாட்டி புருஷன் சரியில்லாமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு தொழில் கையில் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த யோசனையில் இதை என்ன அறிவிச்சோம். குமிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு 100 பேர் தான் எதிர்பார்த்தோம், அதுக்கு மேலே வந்துட்டாங்க. ஆனால் 100 பேரை வச்சு படித்து அவங்களுக்கு நான் கொடுத்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு தொழில் பயிற்சி, ஆலிமா பயிற்சி நிறைய நம்ம அல்மஹாலேருந்து எடுத்துக்கொண்டு நிறைய வேலையெல்லாம் சேர்த்தாங்க. அந்த அல்மஹாங்கிற பேர் வந்து நல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது இந்த சாப்பாடு ஃப்ரீ கொடுத்தேன், எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தோம், வண்டி கொண்டு போய் ஏற்றிட்டு வர்றது எல்லாமே ஃப்ரீ பண்ணோமா. ஃப்ரீ ஸ்கூல் நடத்தினேன். எனக்கு கிடைக்கிற வருமானத்துலேருந்து அல்லா தாலா 2% தான் சக்காத்து கொடுக்க சொன்னாங்க. அதுக்கு மேலேயே நான் வந்து என்னுடைய வருமானத்துலேருந்து அதிக போட்டு செஞ்சு கொடுத்தேன். எல்லாருமே விரும்பினாங்க. அதில் என்னுடைய அல்மஹா பேர் முத்துப்பேட்டையில் எங்களோட பழைய பேர் என்ன தூக்கி சாப்பிட்டுட்டு அல்மஹா பேர் வந்து நல்ல பேராக இன்னை வரைக்கும் கொடுத்துட்டுங்கண்ணா. அது அந்த மதரசா என்னுடைய பேர் வாங்கி கொடுத்தது. அடுத்து நீங்கள் சொன்ன பதிலேருந்து ஒரு கேள்வி ப்ளஸ் நான் இன்னொரு கேள்வியை சேர்த்து சொல்லலான்னு இருக்கேன். உங்களுடைய அந்த
நீங்கள் ஒதுக்குன இந்த நிதி உங்கள் கண்டிப்பாக அதை வந்து அது எவ்வளோன்னு அறிக்கை சொல்லவும் கூடாது, சொன்னால் அது நன்மையும் போயிடும். இது வந்து மக்கள்கிட்ட இந்த கல்வி இந்த சுகாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்ன மாதிரி ஒரு விளைவுகளை மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்குங்கிற அதே சொல்கிற அப்படிங்கிற அதே வேளையில் நீங்கள் வந்து சமூக பணியாக தொழிலாக அப்படிங்கும்போது நீங்கள் சமூக பணி தான் முன்னெடுப்பேனுங்கிறது நீங்கள் சொன்னீங்க. இது ரெண்டையும் சேர்த்து உங்கள் பதிலை சொல்லுங்களேன். ஏன்னா நம்ம ஏன்னா மக்கள் வந்து அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும் எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஒரு ஆலிம்சா வீட்டில் ஒரு 3 பொண்ணுங்க பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்களை வந்து கட்டி கொடுக்குறாங்கன்னா அப்போ உள்ள வரதட்சணை காலம் ரொம்ப அதிகம். இன்னைக்குன்னா வந்து இந்த இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் வரதட்சணை எல்லாம் போச்சு. இன்னைக்கு தமிழ்நாடு பாக்கி ஸ்டேட்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதோடைய அந்த ஒரு என்ன சொல்றது தவி ஜமாத் வந்ததுக்கு அப்புறம் இந்த சிறுக்கு இந்த வரதட்சணை இதெல்லாம் ஒழியப்பட்டது. அதுல என்ன அவரை நான் பாராட்டுவேன். சில விஷயத்துல எனக்கு அவரை பிடிக்காம போனது, பாக்கி எல்லா விஷயத்திலும் நல்ல மக்களை வந்து மாற்றி கொடுத்ததில்ல. எனக்கு அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு போட்டு நான் ரொம்ப இறங்கி செஞ்சோம். அதில் இப்போ கல்வியை கண்டிப்பாக கொடுக்கணும். மக்களுக்கு கல்வி இருந்தால் ஏதாவது இது பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மேற்படிப்புக்கு போகிறவங்களுக்கு இங்கே டிஎம்சி இன்னும் பெரிய பெரிய எல்லா இயக்கமும் வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க டாக்டர் படிப்பு, இன்ஜினியர், ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதுக்கெல்லாம் வந்து நிதியை எடுத்து அங்கங்கே வசூல் பண்ணி அங்கே இல்லாதவங்க ஏழப்பட்டவங்களும் நான் செஞ்சு கொடுக்குறாங்க. இப்போ அதில் என்ன நான் கலந்துக்கிட்டேன்ட்டு வருவாங்க. என்னால் முடிஞ்ச ஒரு வருஷத்துக்கு 2 பேரோ 3 பேரோ இப்படிலாம் எடுத்து நானும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்படிலாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய வளர்ச்சியாகி ஒரு ஏழப்பட்ட குடும்பத்திலேருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் போகும்போது மனசு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. டாக்டர்னா ஒரு ஏழைகள்லாம் டாக்டராக வர முடியாது. அவங்கள ரஷ்யாவில் படிக்க வச்சு, சைனாவில் படிக்க வச்சு அவங்களெலாம் கொண்டு வந்து வச்சு ஒரு டாக்டர் ஆகும்போது அவங்களெலாம் அதை நான் நினைக்கும் போது ரொம்ப மனசு நான் ஒரு என்ன சொல்கிறேன் ஒரு இல்லாதவன் ஒரு இந்த மாதிரி எனக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு இது அதை நல்ல வழியில் செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது என்னுடைய மனசுக்கு இதாக இருந்துச்சு. அந்த பணத்தினால தான் நான் வந்து இன்னும் எனக்கு வந்து பணம் நிறைய தேவைப்படுது. ஒரு நேரத்தில் வந்து எனக்கு கோடியே கொடுறா யாருலான்னு சொல்லிட்டு கேட்டேன். அவன் கோடியே கொடுத்தான். ஆனால் இப்போ கோடி எனக்கு பத்த மாட்டேங்குது. எனக்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் எனக்கு தேவைப்படுது. அவ்வளவு இருக்குது. கொடுக்க நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் நான் ஒரு அளவு என்கிட்ட இருக்கிற பணத்தை தான் நான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே என்ன கொடுத்தேன்னா நான் போண்டி ஆயிரும், என்னால் முடியாது. அதனால லிமிட் பண்ணி இப்போ ஒரு 2.5% செக்காது கொடுக்க சொன்னாங்க. நான் என்னால் முடிஞ்ச ஒரு 25% சொல்லக்கூடாதுன்னு சொன்னனால சொல்கிறேன். நானும் சொல்லி தான் ஆகணும். என்னால் முடிஞ்சது 25க்கு மேலே இன்னொன்று 50% நீங்கள் பார்க்கலாம். என்கிட்ட வேலை பார்க்கணுன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கிலோ 4 கிலோ தங்கம் நான் வருஷம் நான் வந்து என்னுடைய ஸ்டாஃபுக்கு கொடுப்பேன். இதெல்லாம் உன்னுடைய ஸ்டாஃபில் வருமானத்தை அந்த வருமானத்தை நான் எனக்கு தர நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரு தினார் தர வருமானம் அதை சேர்த்து எனக்கு பிள்ளைய கொண்டாடி பிள்ளைய சாப்பாடு கொஞ்சம் அவனை என்ன தேவையோ அதை போக பாக்கி நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதனால வந்து நான் சேர்க்கணுங்கிற அந்த ஆசைனா எனக்கு கிடையாது. என்னுடைய மௌத்து நனைஞ்சுன்னா அதுக்கு பிறகு ஏன்னா சொல்லுவாங்க இந்த குழி வெட்டுறவன் இருக்கணும் பாருங்க, அவனுக்கு கண்ணீர் தண்ணி வரணும். ஒரு மனுஷன் செத்தான்னா இப்ப நான் செத்தேன்னா எனக்கு குழி வெட்டுறவனுக்கு ஒரு 5000 10,000 ரூபாய் கிடைக்கும், ஒரு 3000 4000 ரூபாய் கிடைக்கும். அவனுக்கு அந்த காசு தேவை வேண்டாம். எனக்கு அந்த ஆள் இறந்தது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, மனசு சொல்றான் பாருங்க. அப்படி வாழணும். அப்படி எவன் வாழ்றானோ குழி வெட்டுறவன் அழுவனான்னா அந்த மனுஷன் அங்கேயே சொர்க்கம் கிடைக்கும். ஏன்னா அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு 3000 4000 கிடைக்கும். அன்னைக்கு தான் கரிஞ்சோறு. எவன் வீட்டுல காலையில இருந்துச்சு எவன் வீட்டுல இலவு உழுதான் அந்த இலவு உள்ள அவன் வீட்டுல கரிஞ்சோறு. அந்த இலவு உள்ள வீட்டுல ஒண்ணு இருக்காது, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இவன் குடும்பம் சிரிக்கும். அப்ப காலையில இருந்துச்சு இலவு உழுவாதான்னு பாக்குற குடும்பம் இலவு உழுந்துருச்சு. அட இப்படிப்பட்ட மனுஷன் இறந்துட்டானா, ஐதர் இறந்துட்டானா அப்படி அவங்க ஆட்சி இது பண்ணணும். ஏண்டா இது இவ்வளவு சீக்கிரம் அவர் எடுத்தா, ஒரு நல்ல மனுஷனை எடுத்துட்டியே, இவரால் எவ்வளவு பேரு உதவியா இருந்துச்சு, அப்படிப்பட்ட மனுஷனை நீ சீக்கிரம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழி வெட்டுறவன் என்னைக்கு அழுகுறானோ அந்த மாதிரி மனுஷனா வாழ கற்றுக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. அப்படி நான் சில இடத்துல குழி வெட்டும் போது அழுதுட்டு இருந்து நான் பார்த்துருக்கேன். ஏன்டா அழுகுறான்னு கேட்கும்போது என்ன வந்து உனக்கு தான் கரிஞ்சு வந்தானே, இன்னைக்குதான் ஒரு 5000 ரூபாய் கிடைக்குமாண்ணா போயா, எத்தனையோ என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு என்னுடைய கஷ்ட நிலைமைக்கு நான் எப்போ போனாலும் அவர் எனக்கு 5-10 தருவாரு. அப்படிப்பட்ட மனுஷன் இறந்துட்டாரு, இனி நான் யார்ட்டு போய் கேட்பேன் அப்படின்னா கேட்கும்போது அந்த இது என்னை மனசு ரொம்ப உறுத்துனுச்சு. அதுதான் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அதே மாதிரி வாழணும், அதே மாதிரி செய்யணும்னு அந்த எண்ணங்கள் இருக்குது. காசு சேர்த்து வச்சு ஒண்ணுமே கொண்டு போறது இல்லை. அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் காரணம். சரி, இப்போ வந்து உங்களுடைய ஆரம்ப காலம் சொல்லும்போது 9th வரைக்கும் தான் படிச்சிருந்தேன், அதாவது ஸ்கூல் கல்வின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் அதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு முனைவர் பட்டம், அப்புறம் ஃபோர்ஸ் பத்திரிகையுடைய அவங்க நடத்தின டாப் 100 இந்தியர்கள்
அப்படிங்கிறது இல்லை, லீடர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு அந்த பட்டியல் இடம் பிடிச்சிருக்கீங்க. இன்னும் இந்த மாதிரி நான் சொல்ல மறந்த இதெல்லாம் 1-2 தான் சொல்லியிருப்பேன் நான் பார்த்தது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கு சார்? உண்மையிலேயே அவார்டுங்கிறது நான் சின்ன பிள்ளையில பார்ப்பேன். ஒரு ஸ்கூலில் ஓட்டப்பந்தயில் ஓடிட்டு வந்தால் ஒரு சின்ன மன்னிக்கணும், நான் இந்த யூகேயில் போய்ட்ட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் வார்டு அந்த இதை பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கிற அந்த விஷயத்தில் அதுமாதிரி இந்த ஸ்கூலில் போய்ட்டு வந்தால் ஒரு சின்ன ஒரு தங்க பதக்கம் மாதிரி ஒரு 2 ரூபா காயின்ஸ் இந்த மாதிரி ஒன்றா கொடுப்பாங்க. அதை வாங்குறதுக்கு படாத பாடுபடுவோம். அந்த பதக்கத்தை வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா அப்பாட்ட காட்டும்போது அவங்க சந்தோஷப்படுவாங்க. எல்லாத்தையும் நான் காட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ளே காட்டிட்டு இருப்பாங்க. அப்படி உள்ள காலம் போக மனுஷனுக்கு அவார்டுகள்லாம் எப்படி எல்லாம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நினைச்சேன். நான் டாக்டர்னா MBBS தான் படிக்கணும்னு நினைச்சிருந்தோம். ஆனால் கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், பெரிய பெரிய ஆளுகளுக்குன்னா டாக்டர் பட்டம் கிடைக்குது எப்படி கொடுக்குறாங்கன்னு நினைச்சிருமே. இப்போ அவங்கெல்லாம் அதுக்கப்புறம் படிச்சுப்பாங்களா MBBS நினைச்சேன். இதுதான் நான் என் மனசுல நினைச்சிருந்தேன். அப்போ ஒரு நாள் எனக்கு ஃபோன் வருது, அமெரிக்க கம்பெனி லண்டன் யூனிவர்சிட்டிலேருந்து உங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், தவறாக வேற அட்ரஸ் வந்திருக்கோம், இது எனக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து நானே வந்து ஆச்சரியப்பட்டேன். அப்போ நான் கேட்டேன், நல்லா பாரு பண்ண இல்லை உங்கள் பேர் தான் போட்டு இங்கே பாருங்கன்னு எனக்கு என்னுடைய மேனேஜர்னு சொல்லும் போது எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இன்னொன்று மறுபடியும் ரிப்ளை கொண்டு ஆமாம் அவங்க ஹைதர் அவருக்கு என்னத்துக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குன்னு, அவருடைய கொய்த்துடு அவருடைய சம்பாதிப்பை நிறைய ஏழைகளுக்கு கொடுக்கறதாகவும் நிறைய நல்லது செய்யறாங்க கேள்விப்பட்டோம். இந்த டாக்டர் பட்டம் அதே மாதிரி ஆளுங்களுக்கு தான் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் போய் நாங்கள் விசாரிப்போம். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் 15 பேர் எடுப்போம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு 15 பேர் எடுப்போம் டாக்டர் போடணுமா. அதில் குவைத்து நாங்கள் இருக்கும்போது எல்லாருமே ஹைதரை பற்றி தான் சொல்கிறாப்புல, அதனால அவருக்கு கொடுக்குறோம். நம்ம எனக்கே ஆச்சரியப்பட்டேன். சார் ரொம்ப சந்தோஷம், அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்குன்னு நான் செஞ்சுருக்கேன்னா எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும்னு அந்த டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்தேன். அப்போ வாங்கிட்டு வந்ததுக்கு போகிறோம், அப்பா அந்த டாக்டர் பட்டம் அந்த நேரத்தில் இப்போனா டாக்டர் பட்டம் இதாக ஈஸியாச்சு. அந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்து 2005 2015 9 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு இயக்கமும் காலையில மால பயங்கர இது பண்றாங்க. ஊருக்கு போனா அங்க இது என்னடா ஹைதருக்கு படிக்காதவனுக்கு ஒரு என்ன சொல்றது, மீன்பிடி குடும்பத்தில் பிறந்தவனுக்கு டாக்டர் பட்டம் கிடைச்சிருங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். அதுக்கப்புறம் லண்டன்ல லைஃப் அச்சீவ்மெண்ட் அதுக்கு வந்து வரவேற்பு வந்துச்சு. அதை போய் பார்க்கும்போது லண்டன் பார்லிமெண்ட்ல போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லண்டன்ல போய் பார்லிமெண்ட்ல அங்க நம்முடைய இந்தியாவுடைய கலை பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போய் அவங்க வச்சுக்கிறாங்க. அது என்ன அப்பதான் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட சேரு இதுன்னா இன்னை வரைக்கும் இருக்குது. அதெல்லாமே போப்ஸ் பத்திரிக்கை இங்கே இதில் வந்து துபாயில் இருக்கிற அந்த இது வந்து அந்த கம்பெனி வெளிநாட்டு கம்பெனி தான். எவ்ரி இயர் 100 பேர் எடுப்பாங்க. GCC கண்ட்ரி 7 கண்ட்ரிலையும் அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் குவைத்தில் கத்தாரில் எங்கன்னா 6 பேர் 8 பேர் கண்ட்ரியுடைய அகலத்தையும் நீளத்தையும் ஆளுகள் பாப்புலேஷனை வச்சு இது பண்ணுவாங்க. அது குவைத்தில் 6 பேர்ல நான் ஒரு ஆளு, GCC கண்ட்ரியில் 100ல நான் ஒரு ஆளு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையாக தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய எனக்கு கொடுத்த அது ஒரு இதுதான் அருட்கொடை. ஆமா, அருட்கொடை தான். அவனுடைய கண்ணியம் எனக்கு கொடுத்தது. அது வந்து எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் குவைத்தில் இன்னும் பல நாடு, சிங்கப்பூர், மலேசியா அங்கன்னா போகணும். எனக்கு நான் அவார்டு நிறைய கிடைச்சி இப்போ கூட கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஆஸ்திரேலியா அங்கன்னா போக முடியல என்னால். அதனால வந்து மக்கள் வந்து இந்த அவார்டுடைய இது பார்த்தீங்கன்னா அடிக்க ஒவ்வொரு வருஷத்துக்கு ஃபுல்லாயிரும் அந்த செல்ஃபு. அது அப்படி நான் அங்கே எல்லா கம்பெனிலையும் கொண்டு அனுப்பி விட்டு அங்கே இது பண்ணுவேன். அதெல்லாம் அவார்டுடைய இது எங்கிறது என்னன்னா என்னுடைய மக்கள் எனக்காக கொடுக்குற அவார்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாம் அவங்க தர்ற என்னுடைய நான் என்ன சொல்றேன், நான் பண்ற தான தர்மம் எனக்கு திரும்பி வந்து கிடைக்குது, வேற ஒன்றும் கிடையாது. சரி சார், இப்போ வந்து ஏற்கனவே உங்கள் தாயாரை பற்றி சொன்னீங்க. அவங்களுடைய அவங்க கொடுத்த அறிவுரைகள், அவங்களுடைய கண்டிப்பு, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 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 சிறந்த குடிமகனாக ஆக்குறதுக்கு இருக்குன்னு சொல்லி, உங்கள் குடும்பம் வந்து உங்களுடைய இந்த வெற்றி இதுக்கு வந்து எவ்வளோ உந்துதலாக இருக்குது? உங்களுடைய குடும்பம்னா எல்லோரும் மனைவி குழந்தைகள் எல்லாமே இருப்பாங்கல்ல, எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஒத்துழைப்பாகவும் உந்துதலாகவும் இருக்காங்க? ஆனால் ஆரம்பத்தில் அப்போ அரபு நாட்டுடைய தாக்கம் ரொம்ப இருந்தது. அரபு நாட்டு போயிட்டு அன்னைக்குன்னா என்னுடைய காலத்தில் வந்து ஒரு டேப் ரிக்கார்டு கொண்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஏற்ற வீட்டில் வரவங்கெல்லாம் டேப் ரிக்கார்டு கொண்டு வந்துச்சு.
வெளியே உட்காந்து காட்டுவா சத்திரம் மொழிந்த சரித்திரத்தான் போட்டு வச்சு அன்னைக்கு அந்த ஒரு சும்மா ஒரு கேசட்ல கொண்டு வச்சு போட்டு அந்த ரோல்லாம் இப்போ எங்க போச்சுன்னு தெரியல, அந்த டேப்பே எங்க போச்சுன்னு தெரியல. 25 வருஷத்துல காலம் மாறி போச்சு, எங்கே போச்சு. அப்போ அதை நான் பார்த்துட்டு ஆச்சரியப்படுவோம், என்னடா ஒரு கேசட்ல இவ்வளவு வருது, ஒரு சின்ன ஒரு டேப் ரோல்ல இவ்வளவு வருதுன்னு. அதெல்லாம் பார்த்து அப்புறமா கொஞ்ச நாள்ல போனா வாஷிங் மிஷின், கொஞ்ச நாள்ல பிரிட்ஜு, டிவி, இதெல்லாம் வர வர பணக்காரன் போறவனும் வாங்கிட்டு வரானும். அப்போ என் மனைவியே எங்கள் அம்மாவனை பார்த்துட்டு ஆசைப்படுவாங்க, டிவியை போய் பார்க்குறது, அங்கே அந்த வீட்டில் போய் ஒரு படம் பார்த்து உட்காந்து நான் இங்கே உட்காந்துட்டு யார் வீட்டில் டிவி இருக்கிற வீட்டை தேடி போவோம். அது ஒரு காலம். அப்போ ஒன்று அப்போ தான் நினைப்பேன் வந்துட்டு எல்லாம் சொல்லுவேன், நீங்களும் வெளிநாடு போங்க. அந்த தாக்கம் அப்போ வெளிநாடு போங்கன்னு சொன்னதால சரி போகலான்னு சொல்லிட்டான். அப்பா சாதாரண விஷயம் இல்லை, இன்னைக்குன்னா வெளிநாடு நினைச்சா அடுத்த 10 நிமிஷத்துல வந்து சேர்ந்துடலாம், அடுத்த 10ஆவது நாள் விசா எல்லாம் வந்துடும், எல்லாம் வந்து வேலைக்கு வந்துடலாம். அன்னைக்குன்னா வருஷக்கணக்கில் நான் வந்து கஷ்டப்பட்டேன். பா விசா கேட்டு கெஞ்சாத ஒருத்தனும் இல்லை. இன்னைக்கு அவனு அந்த கெஞ்சின மகனைன்னா நான் எடுத்துருக்கேன், அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்கேன் விசா. அன்னைக்குன்னா அவனெல்லாம் ரொம்ப கெப்பரா பேசுவானோ, இதுனா நீனா போக முடியாதுப்பா போப்பாமானும். அப்படிப்பட்ட வாழ்ந்த காலம்னா முடிஞ்சு அன்னைக்கு அதான் சொல்றேன்னா இல்லையா, அன்னைக்கு அந்த என் ஒய்ஃபு எங்கள் அம்மாவுடைய எல்லாரும் எங்கள் அக்கா தங்கச்சிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த பார்த்தா சரி வெளிநாடு போயிட்டு வரோம்னு சொன்னால் வெளிநாடு போனேன். எங்கள் அண்ணன் 2 பேரும் ஃபஸ்ட்டு போனாங்க, கடலில் மீன் பிடிக்காத நானும் போனேன். அதுக்கப்புறம் இப்படிலாம் போய் அப்புறம் இது பண்ணதான் எல்லாரும் அவங்களெல்லாம் சேர்ந்து அனுப்பி வச்சுதான் இன்னைக்கு போதும் வாடாங்கிறாங்க. நான் முடியல, ஏன்னா எனக்கு அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இங்க மாட்டிக்கிச்சு. இங்க நான் இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வச்சுக்கிறேன், என்ன நம்பி 1000 பேர் வேலை பார்க்குறாங்க. இவங்களை என்ன நான் விட்டுட்டு போக முடியாது. இப்ப பொண்டாட்டி பிள்ளைன்னா எப்படி அனுப்பி விட்டாங்களோ, வேண்டாம் நீங்க வந்துரு ஊரோட வந்துருங்கிறாங்க. ஊருக்கு அவங்க எப்படா வரான்னு கேட்கறாங்க. ஊருக்கு போனா ஒரு 10 நாள் இருந்தா 10 நாள்ல என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு வரோம். அவ்வளவு ஊர்ல உள்ளவங்க மக்கள் எல்லாம் மாப்பத்தா இருக்கிறாங்க. நீங்க வா ஊருக்குள்ள வாங்க, அரசியல்வாதி வா, அரசியல் வா, உனக்கு எம்பி சீட்டு தரேன், எம்எல்ஏ சீட்டு தராங்க. அங்கிட்டு பள்ளியாசல்ல வாங்க, பள்ளியாசல் தலைவரா இருங்க, இது பண்ணுங்க. நீங்க எல்லாம் வந்து இப்படி சொந்த காசை செலவு பண்றவங்க வரணும். அங்க இருக்கிற காசு பள்ளியாசல்லையும் இந்த இதுலயும் அரசியல்லையும் அவனும் இருக்கிற காசு கொள்ளையடிக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இப்ப அப்படின்னா இல்லாம சொந்தமா செலவு பண்ணிட்டு நீங்க எல்லாம் வந்து இருந்தீங்கன்னா இந்த உலகம் உருப்படும், இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும் சொல்லும் போது சான்ஸ் இல்லப்பா. அப்படி உள்ள காலம் போச்சு. நம்மளால நான் இப்ப என்னால இருக்கிற நாட்டுல நான் என்னால முடிஞ்ச மக்களோட நான் காப்பாத்திக்கிட்டு என்னால பார்த்துட்டு செஞ்சுட்டு இருக்கேன். இனி உங்க ஊருக்கு அந்த அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்லணும் தவிர கோயத்துக்கு கிடைச்சிருக்கு அதிர்ஷ்டம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா கோயத்துல இருக்கிற மக்களோட என்னால முடிஞ்சது ஏதாவது பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா அசோசியேஷனும் நம்மள்ட்ட தான் வந்து கேட்கறாங்க. அவங்களுக்கு நான் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள இது பண்ணி அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்பான்சர் செஞ்சு எல்லா நடிகைகள்னு அரசியல்வாதிகளும் எல்லாரையும் எடுத்து எல்லாரும் அங்க போய் நான் ஒரு இன்னைக்கு மன்சூர் அலிக்கா வந்திருக்காரு, அவரை போய் நாங்க என்ன பார்க்க முடியாது. இவர் என்ன பார்க்கணும் சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு கூட்டு வந்து அவ்வளவு கூட்டம் நேற்றுனா ஒரு 1500 பேருக்கு மேல வந்து பார்த்து இது பண்ணி நல்லா இப்போ வெளிநாடு வாழ் சகோதரர்களுடைய அதனுடைய முயற்சியால நல்லா பண்ணி நேற்று செம கலக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்புகளையும் எடுக்கிற இதை வச்சு நம்மளால முடிஞ்ச ஸ்பான்சர் கொடுத்து நம்மளும் அதில் பேசுவேன். மக்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பேன், நீங்களும் சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறீங்க, பார்த்துருப்பேன். உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப அதிகமான நேரம் இழுத்துருச்சு. அதனால நீங்களும் பேசினீங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பேசினாங்க. இந்த பாதிரியார்னா சூப்பரா பேசினாரு. இதே மக்கள் எல்லாம் விரும்புறாங்க. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப நல்ல ஒரு கோயத்துல என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு இருக்கிறேன். இதுதான் எங்க அம்மா அப்பா என் பொண்டாட்டிகள்லாம் அனுப்புனதுக்கு அவங்களுக்கு சந்தோஷம். பணக்காரங்களா இருக்கிறாங்க. எங்க அம்மாவை அன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிட மாட்டாங்க, ஏன்னா வசதி இல்லை. அன்னைக்கு ஒரு மூக்குப்பட்டு இருக்காது, ஒரு காயத்தோடு இருக்காது. எங்க அம்மா கல்யாணத்துக்கு கூப்பிட்டானே ஒரு நல்ல ஒரு சேலை இல்லடா நான் போறதுக்கு. எங்க அம்மா போவாது, அழுதுகிட்டுங்க, ஏன் போக மாட்டேன், இல்லடா நல்ல சேலை இல்லை, யார்கிட்ட கேட்டாலும் தரமாட்டாங்க, ஒரு மூக்குப்பட்டு கேட்க மாட்டேன் தரமாட்டாங்க. ஒரு அப்போ ஒரு இது கூட ஒரு கிராமம் கூட இல்லை. அப்படிப்பட்ட அம்மா இன்னைக்கு நிறைய எத்தனை போன 100 கணக்கில் போன வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்குன்னா 100 கணக்கில் போன போட்டு கட்டி கொடுத்தோம். இதெல்லாம் இன்னைக்கு மாறிச்சு காலம். இன்னைக்கு அதே யாரெல்லாம் கூப்பிடாத குடும்பம்லாம் இன்னைக்கு எங்க அம்மா இல்லாம எந்த நிகழ்ச்சியும் நடக்க மாட்டேன். அந்த அளவுக்கு வந்து எங்க அம்மாவை கூட்டிட்டு போறாங்க, முடியாத அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா இதான் வாழ்க்கையோட மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு மாற்றங்கள். அதனால அம்மா அப்பாவை என்னை அனுப்பி வச்சது பொண்டாட்டியெல்லாம் அனுப்பி வச்சாலும் இன்னைக்கு வருத்தம் ஐதர் பக்கத்துல இல்லை, இப்படி போய் அங்க போய் கிடக்குறாங்கன்னு. ஆனால் சூழ்நிலை இப்படிதான் வாழ்க்கை. இதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு லிமிட்டா சம்பாதிங்க, போய் ஊர்ல போய் செட்டில் ஆகுங்க. இல்லை இங்க பொண்டாட்டி பிள்ளை கூட்டி ஒன்று வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை. இப்போ பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நாங்கள் கூட்டி வரோம். இப்போ வசதி வந்துருச்சு, இனி அந்த கஷ்டம்னா இல்லை. இருந்தாலும் எப்படி வாழணுமோ அதை கத்துக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ்.
இந்த சங்கம் நடத்தின ஒரு நிகழ்ச்சியை பற்றி பேசுனீங்க. வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சங்கம் அறக்கட்டளை கடந்த 19 நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் உங்களுடைய டிவிஎஸ் சைதர்குளமும் இணைந்து நடத்தின ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி. அதில் நான் பார்த்து ஒரு வியந்து போன ஒரு விஷயம், நான் அந்த சங்கத்தில் ஒரு அங்கமாக இருந்தால் கூட ஏறத்தாழ ஒரு 4 மணி நேரத்துக்கு மேலே நிகழ்ச்சி நடந்தது. எனக்கு சரியாக 4.5 மணி நேரம் இருக்கும். இதில் வழக்கமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் நடக்கிற நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு ஆடல் பாடல் வைக்கணும், ஒரு கச்சேரி அல்லது ஒரு ஏதாவது ஒரு காமெடி ஷோவாக நடத்தி அந்த கூட்டத்தை தைக்க வைக்க பார்ப்பாங்க. இல்லைன்னா கூட்டம் பெருசாக கலந்துரும். இது நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஏதோ 4.5 மணி நேரம் இந்த கூட்டம் அது வெளிநாட்டில் ஒரு 1500 பேர் 2000 பேர் சாதாரணமாக இருக்கிறதுங்கிறது எனக்கு முதல்ல இவங்க சொல்லும்போது நம்பிக்கை இருந்தது. நேரில் பார்த்ததுனால நான் இதை கேட்குறேன். இதை பற்றி உங்களோட பார்வை இருக்கும்ல சார்? நீங்கள் இங்கேயே இருக்கிற ஆள், அந்த சங்கத்தோடு நீங்கள் இணைஞ்சி அவங்களோட பல விஷயங்களையும் உதவிட்டு இருக்க ஆள். அதை பற்றி உங்களுடைய அனுபவத்தை, அந்த நிகழ்ச்சியை பற்றி, அந்த நிகழ்ச்சியோடைய தாக்கம் மக்கள்கிட்ட எப்படி இருக்குங்கிறத சொல்லலாமா சார்? ஏன்னா நீங்கள் சொல்கிற கரெக்டு தான். ஏன்னா நீங்கன்னா ஒரு ஹதீஸோ ஒரு பேச்சாளரோ மினிஸ்டரோ ஒரு யாரையும் கூட்டி கொண்டு நடத்துகிறாருந்தா ஒரு 1/2 மணி நேரம் பேச்சை கேட்க மாட்டாங்க. ஒரு 4 பேரை கொண்டு 2 மணி நேரம் பேசுனா அந்த கூட்டத்தை கூட்டுறதுன்னா ரொம்ப கஷ்டம். சாப்பாடை கொடுத்து எந்த டிக்கெட் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்ச ரூபா செலவு பண்ணி கூட்டி வந்துட்டாலும் மக்களோட கூட்டத்தை எதிர்பார்க்க கஷ்டம். அதனால ஒரு சினிமா நடிகையோ யாரோ வந்தாக்க ஓரளவு அதுக்காக ஒரு குரூப் வரும். ஆனால் இதே மீறி இந்த வெளிநாடு வாழ் சகோதரர்களுடைய கூட்டத்தை எப்படி கூட்டிட்டு வந்தோன்னா, இதில் இந்த கேம்புகளில் அவங்களுக்கு இவங்களுடைய மெம்பர்ஸ்கள் அதிகம் இருக்கிறாங்க. அது எல்லாம் ஏழப்பட்டவங்க தான். ஏன்னா இவங்கெல்லாம் கொரோனாவில் நிறைய சாப்பாடு கொண்டு கொடுத்து வர அவங்களுக்கு தண்ணியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு கொடுத்து அவங்க நல்லா தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த இவங்களுடைய குரூப் இருக்க எல்லா குரூப்பும் செஞ்சாங்க. ஆனால் இது அதிகப்படியாக செஞ்சு நிறைய தக்க வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்கே கூப்பிட்டாலும் வர்றதுக்கு அந்த மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த கூழ் ஊற்றுவாங்க வாரம் போய் அந்த குரூப்புகளும் இதில் சேர்ந்துட்டாங்க. அவங்கள்ட்ட நான் அன்னைக்கு ஒரு நாள் கூட்டிட்டு போயிருந்தாங்க. நாங்கள் போய் பார்த்தா அவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன நான் சொன்னதுதான், எல்லாம் லேபரா இருக்காதியப்பா, வாழ்க்கையில லேபரா வர்றது தப்பு இல்லை, ஏழ்மையா வர்றது தப்பு இல்லை, ஏழை வீட்டில் பிறந்து தப்பு இல்லை. ஆனால் அதில் பிறக்கும் போது ஏழையா பிறந்து நம்ம குற்றம் இல்லை, இறக்கும் போது ஏழையா பிறக்கிறது உன்னுடைய குற்றம். அது நீ கடவுள் மேல விதியை போட்டு விதின்னு சொன்னீங்கன்னு சொன்னா உனக்கு மதியம் ஒன்று கொடுத்துக்கலாம், புத்தியை ஒன்று கொடுத்தணும், அதை வச்சு மாத்து. விதி எனக்கு கூரையை போட்டுட்டு இப்படிதான் என் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நீ வீட்டுக்குள்ள உட்காந்து ஒன்றும் நடக்காது. இறங்கி உழைச்சி பாரு, ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் பேசினாங்க. அது என்ன பேசிட்டு ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேருங்க, ஏதாவது ஒரு இதில் இருங்க, 2 தினம் சந்தா கடனை கட்டுங்க, ஏதாவது முகத்துக்கு ஏதோ நடக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், ஹார்ட் பிரச்சனை இதெல்லாம் இருக்கும். உங்கள் குடும்பத்தினா விட்டுட்டு வந்துக்கிறியா, நாளைக்கு திடீர்னு நீங்கள் கிடைக்கிற காசுன்னு அனுப்பிட்டு இருக்கிறியா, செலவுக்கு அதுக்கு தான் கரெக்டாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் மூத்தா போயிட்டு உங்கள் குடும்பம் தவிக்கக்கூடாது. அந்த ஏதாவது ஒரு இயக்கத்தில் இருந்தீங்கன்னா அவங்க 5 லட்சம் 10 லட்சம் அனுப்புவாங்க. அதை வச்சு குடும்பம் குறைச்சிக்கலாம். இப்படியெல்லாம் நம்ம பேசி இது பண்ணும்போது எல்லாம் அந்த இயக்கத்தில் சேர்ந்து இந்த இயக்கத்தில் நிறைய பேர் சேர்ந்துருக்கிறாங்க. அவங்கள தான் நீங்கள் பார்க்க முடிஞ்சுது. நான் 9 மணிக்கு நான் போயிடுவாங்க எந்த கூட்டம் வந்தாலும். ஆனால் நீங்கள் நேற்று 11-11:30 மணி வரைக்கும் இருந்து இந்த கூட்டத்தை கட்டோடு இருந்து செஞ்சாங்கன்னா அதுக்கு இந்த இயக்கமும் ஒரு காரணம். அடுத்து அதில் வந்திருக்கிற ஏழைகளுக்கு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு மெசேஜ் கிடைச்சி. அது நானும் நல்லா பேசினேன், அந்த பாதிரியார் சூப்பராக பேசினாரு, மன்சூர் அலிகானுடைய பேச்சு நல்லா இருந்துச்சு, நெல்லை மறைக்காரு சொல்ல வேண்டியல இந்த 15 அம்சம் கோரிக்கை வச்சாங்க பாருங்க, அதெல்லாம் அந்த ஏழைகளுக்கு உள்ள கோரிக்கை. ஏன்னா நிறைய கோரிக்கை வச்சு இது வரைக்கும் 2 மாநாட்டில் செஞ்சு அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த 3வது மாநாட்டிலையும் நிறைய கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அந்த கோரிக்கையும் இப்போ நிறைவேற்றத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அதுக்காக டிஎம்கே ஏடிஎம்கே ஆளுங்கட்சியா இருக்கு, எதிர்கட்சியா இருக்கு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் செய்யறாங்க. அதனால நேற்று வந்தது எல்லாரும் பொதுமக்கள், எல்லா கட்சிக்காரங்களும் எல்லாரும் வந்தனால இந்த கூட்டத்தை கொண்டுட்டு ஒரு ஆடல் பாடல் இல்லாமல் கொண்டு போய் இவ்வளோ நேரம் கட்டுப்படுத்தப்பட்டது காரணம் அவங்களுடைய அழைப்பு நடவடிக்கை. எல்லா மக்களுக்கும் அது வேணும். அதில் உங்களோட ஒத்துழைப்புங்கிறத நான் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ஒரு மனுஷனை கூப்பிட்டு வரணும், அப்புறம் 6 டிக்கெட்டு 6 பேரை கொண்டு வந்துடும். அவங்களுக்கு டிக்கெட்டு செலவு, அது இது ரூமு சாப்பாடு அதெல்லாமே விளம்பர செலவு, அந்த செலவு இந்த செலவு, இந்த தவாடு அது இது நிறைய பண்ண 25 லட்சம் ஒரு நிறைய 20 லட்ச ரூபா செலவு பண்ணுவீங்கண்ணா. இன்னும் அவங்கள நடிகர்களும் அவங்க கூட்டு வந்தால் கூட வரும். இந்த ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும்னா ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகும். இது ஒரு 20 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி இது பண்ணி ஸ்பான்சர் பண்ணி தான் செஞ்சுருக்காங்க. 10 லட்ச ரூபா நம்முடைய கையில் நானே போட்டிருக்கேன். அதனால இந்த கூட்டத்தை இந்த இயக்கத்தை இந்த விழாவை சிறப்பமாக நல்லா செஞ்சுருக்கேன். இப்போ குவைத்து வந்திருக்கும் போது உங்களை பற்றி விசாரிக்கும் போது ஒரு செய்தியை உங்களுடைய நண்பர்கள் சொன்னாங்க.
இந்த மாத கடைசியிலையோ இல்லை, அதாவது இப்போ நம்ம செப்டம்பர் மாதத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாத கடைசியோ அல்லது அடுத்த மாத துவக்கத்திலேயோ கேரள முதல்வர் திரு பினராயி விஜயன் அவர்கள் குவைத்துக்கு வர இருக்கிறாங்க. அப்போ வந்து அவர் வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கதா சொன்னீங்க. வந்து நேற்றைய கூட்டங்களில் கூட அதிகமாக அந்த கேரள சமாஜம் சார்ந்த உள்ளவங்க வந்து அங்கே இருக்கிற நலத்திட்டங்களை கூட சொல்லும்போது கூட உங்கள் உரையில் கூட சொன்னீங்க, கேரள அரசு செய்கிற பல திட்டங்கள் வந்து தமிழக அரசுக்கு வந்து செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஒரு கோரிக்கையாக முன் வச்சிங்க. இப்போ பினராயி விஜயன் அவர்களை சந்திக்கும்போது தமிழக அரசுக்கு என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாங்கிற கேட்டு அவர் மூலமாக எதை செய்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஆலோசனைகள் இருக்கா சார்? ஏன்னா நல்ல விஷயம் தான். நான் அடுத்த மாதம் வர்றாரு. நான் வந்து கேரளா அமைப்பு, ஆந்திரா அமைப்பு, தமிழ்நாடு, இன்னும் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களுக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு பிஸ்னஸ் எல்லாருமே கொடுக்குறேன், கேரளாக்காரங்களுக்கு கொடுக்குறேன், ஆந்திராக்காரங்களுக்கு கொடுக்குறாங்க. அதனால கேரளாக்காரங்க அமைப்புகளுக்கு பெரிய பெரிய அமைப்பு நம்ம தமிழ்நாடு அமைப்போட அதிகம் நிறைய இருக்கிறாங்க. நம்ம ஒரு 50 இருக்குன்னா அவங்க 70-75 டிஸ்ட்ரிக்ட் 2-3 அமைப்புகள் வச்சிருக்காங்க. அதில் வந்து அவங்களும் கேரளாக்காரங்க நிறைய பேர் முக்கியமாக நல்லா அழைச்சிட்டோம். அதில் பினராயி வர்றாரு, மினிஸ்டர் அவர் முதல்வர் வர்றாரு, அவங்க அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறேன். இன்ஷால்லா அவங்களோட சேர்ந்து அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக தமிழ்நாட்டுடைய சூழ்நிலை, இப்போ வயநாடு இதெல்லாம் அந்த பார்டரில் நான் பார்த்துருக்கேன். என்னுடைய தோப்புலாம் அந்த பக்கம் தான் நான் போய் பார்க்கும்போது அந்த பக்கம் உள்ள இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் கேரளா அந்த மூணாறுல என்ன போயிட்டுன்னா நல்லா தமிழ் தான் பேசுகிறாங்க. நானும் யோசனை பண்ணேன், தமிழ்காரங்கலாம் இது எப்படி கேரளாவுக்கு வந்துச்சுன்னு. அப்போ இந்த பக்கம் தேனியில் உள்ளவங்க தான் அந்த பக்கம் போய் வேலை பார்த்துட்டு அங்கேயே தங்கி அங்கே இதுங்கிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஓ அப்படி சரி தமிழ்நாடு பார்டர் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அதே மாதிரி வயநாடு பக்கம் அந்த பக்கம் போட்டால் ஒடுக்கி அதை நம்முடைய ஊட்டி அந்த பக்கம் உள்ள மக்கள் எல்லாம் அங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட நிலச்சரிவு ஏற்பட்டு அதில் நிறைய பேர் இறந்தது கூட தமிழ்நாடு மக்கள் நிறைய இறந்துருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அதான் சொல்கிறேன், அந்த நாட்டுடைய இதுக்கு நல்லா எல்லா ஸ்டேட்டோடையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய கேரளா ஸ்டேட்டு வந்து நல்லா செய்கிறாங்க. இன்னைக்கு மத நல்லிணக்கம் நல்லா இருக்குது. அதனால் அவங்கள பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கிற வேண்டியது நிறைய இருக்குது. அதனால தமிழ்நாடு அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டை வச்சு ஸ்டாலினை வச்சு நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் தமிழ்நாடும் கேரளாவும் நல்லா இதில் தான் இருக்குது. எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சுன்னா இன்னும் தமிழ் மக்களுக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நிறைய எது செய்யறதுக்கு வழி இருக்குது அதெல்லாம் நான் கேட்டு கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய சொல்லணும். ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப பொருளாதார இதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ சொல்லி இது பண்ணணும். அவங்கள்ட்ட நான் பேசுறதுக்கு நான் ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நிறைய விஷயம் இருக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து இந்த குவைத்து மக்களில் இங்கே வந்து நல்ல கேரளாக்காரங்களும் இங்கே இதாக இருக்கிறாங்க நல்லா. ஏன்னா எப்படின்னா அவங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு கொரோனாவாக இருக்கட்டும், ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே வந்து கேரளாவிலேருந்து உடனே ஃப்ளைட் அனுப்பி அங்கே இந்த வெளிநாடுகளுடைய இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நாங்கள்லாம் முடிவு பண்ணோம். ஏன்னா அவங்க செய்கிறது ஏன் தமிழ்நாட்டில் முடியாது. அதுக்கப்புறம் வெளிநாடு வாழ்களுடைய என்னுடைய இது உந்துதல் இது பேச்சுகள்லாம் அதிகமாக இது பண்ணி கோரிக்கைன்னு வைக்க இப்போ வெளிநாடு அமைச்சு இன்னைக்கு கேரளா மாதிரி கொண்டுட்டு வந்ததுக்கு காரணம் இந்த அமைப்பு முக்கியமான காரணம். அதேமாரி இன்னும் அவங்க மூலியமாக கேட்டுட்டு இன்னும் என்னென்ன செய்யணுமோ நிறைய தமிழ் மக்களுக்கு அவங்க வெளிநாட்டுக்காரங்களுக்கு நல்லா செய்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க மூலியமாக அவங்களை கேட்டு இங்கேயும் நம்மளும் கொஞ்சம் இது பண்ணணும். 70% நிறைவேற்றிட்டு இருக்கோம். இன்னொரு 30% இன்ஷா அல்லாஹ் வர காலத்தில் நிறைவேற்றி வைக்க அவரை முயற்சி பண்ணுவோம். அதாவது இந்த பேச்சினோட நம்ம சொல்ல வேண்டியது என்னென்னா, அவருக்கு பல அவார்டுகள் வந்ததை நம்ம குறிப்பிட்டு சொன்னோம். ஆனால் கேரள சமூகத்தின் சார்ந்த ஒரு உயர்ந்திய விருதாக வழங்கப்படுகிற அகமது சாஹிப் அவருடைய பெயரில் வழங்கப்படுகின்ற விருது இதுவரை கேரளத்தை சேர்ந்த ஆளுமைகள் 1-2 மட்டும்தான் வழங்கியிருக்கு. அவருடைய நம்ம லூலுவோடைய யூசுப் ஆகட்டும், இது போன்ற ஆளுமைகளுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. கேரளா மலையாளி அல்லாத ஒருவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறதால் நம்முடைய இன்றைக்குடைய ஆளுமையாக இருக்கக்கூடிய சகோதரர் ஹைதர் அலி அவர்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலே அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய நிறுவனத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்திற்கே ஒரு பெருமை தான் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நான் உங்கள்கிட்ட பேட்டி முடிக்கிறதுக்கு முன்னால் ஒரு விஷயம், இவருடைய வின்ஸ் ஆஃப் இஸ்லாம் சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கல்வி சார்ந்த மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வந்து ஃபீல்டு ப்ரோக்ராம் வந்து இது வரைக்கும் நம்ம தொடங்கின ஒரு 2.5 வருஷத்தில் ஒரு 22 இடங்களில் வந்து உங்கள் ஊர் பகுதியில் கூட நம்ம மதுக்கூரில் கூட நடத்துகிறோம். அந்த சுதந்திர தினம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நாம் வந்து ஒரு மதம் அல்ல அந்த மாதிரி விஷயங்களை விட்டு பாற்பட்டு
பொதுவான எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளை எனக்கு நடத்திட்டு வரோம். உங்களுக்கு கவனத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தேவையோட பகுதிகளுக்கு நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிருந்தால் நாங்களும் அந்த இடத்த நிகழ்ச்சிகள் நடத்த தயாரும். அதுக்கு உங்களுடைய அந்த அறிவுரைகள் எங்களுக்கு தேவைங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கான அறிவுரை நீங்கள் தருவீங்கன்னு நாங்கள் நம்பிக்கையோட கடந்த காலத்தை பற்றி பேசிட்டோம், நிகழ்காலத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பேட்டியோட முடிவுக்கு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ எதிர்காலத்தை பற்றி பேசாமல் இந்த பேட்டி ஒரு முழுமை அடையாதுங்கிறதுனால டிவிஎஸ் குழுமத்தினுடைய தலைமை இயக்குனர் ஹைதர் அலி சாப், மனிதநேயர் ஹைதர் அலி சாப், இவரை என்னவாக நாங்கள் பார்க்க போகிறோம்? அவருடைய எதிர்கால திட்டங்கள் என்ன? என்ன நல்ல கேள்வி இது. கடைசியாக நம்ம வாசகர்களுக்கு முக்கியமான செய்தியாக தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி உள்ள சூழ்நிலை வந்து உலகம் பெரிய வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதில் விஞ்ஞானங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது. படிப்புலாம் வந்து இன்ஜினியரோ டாக்டரோ ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதெல்லாம் வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு எல்லாம் வந்து ஆன்லைன் ரொம்ப அடிச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஆன்லைன் விஷயம் தான். ஏன்னா அதில் வந்து எங்கள் பிஸ்னஸ் கூட பாதிக்குது. இப்போ ஆன்லைனில் டிக்கெட்டு நாங்களாம் டிக்கெட்டு போடும்போது அன்னைக்குன்னா 1000 டிக்கெட் 1500 டிக்கெட் ஒரு நாளைக்கு வித்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு 500 டிக்கெட் விற்கிறோன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆன்லைன்ல அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாம் படிச்சவங்களாம் இருக்கிறாங்க. முன்ன படிக்காதவங்க நம்பி தான் நம்ம இறங்கணும். இன்னைக்கு படிச்சவங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் படிச்சு இன்னைக்கு மொபைல்ல தட்டி விட்டு டிக்கெட்டு ஏதா இருந்தாலும் எந்த சாமான் வேணுமோ காருக்கு வேணும், இப்போ அமேசான் அந்த இந்த மாதிரி கம்பெனி ஒன்றுன்னா ஆர்டர் பண்ணா அடுத்த நிமிஷம் கொண்டு வந்து கொடுத்துறாங்க. அப்படி தொழில்னா இந்த தொழில்லாம் போயிடுச்சு. எப்படி கேமரா இந்த மொபைல் வந்த பிறகு கேமரா மூடப்பட்டுச்சோ, கம்ப்யூட்டரு அது இது எல்லாம் இந்த மொபைல் வந்த பிறகு எல்லாம் இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி கார்கோ டிராவல்ஸ் இன்னும் பல தொழில்கள்லாம் முடக்கப்பட்டது. அதனால நம்ம தொழிலும் முடங்க போனா அப்ப நான் என்ன செய்யணும், நீ ஏதாவது ஒரு புது தொழில் கொண்டு போகணும். அப்போ அதுதான் நான் யோசனை பண்ணிட்டு நான் சில புது தொழில்களை ஆரம்பிச்சிருக்கிறேன். இது நான் இப்போ கூடிய சீக்கிரம் ஆன்லைன்ல மூலமாகவே நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது என்ன நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது அது அடுத்த சந்திப்பில் உங்களுக்கு அது விவரமாக நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். சக்ஸஸ் ஆனால் தான் நம்ம இது பண்ண முடியும். சரியா? என்னுடைய இது என்னன்னு சொன்னால் படிப்பு இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ நான் 9வது என்னுடைய காலத்தில் படித்த மாதிரி போனோம் அந்த இதெல்லாம் வச்சுன்னா கண்டிப்பாக மொபைலில் இது ஒரு என்ன சொல்றது சிஸ்டங்கள் கண்டிப்பாக தெரியணும். நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும். என் பையன்லாம் பேசுகிற ஒன்றுமே புரிய மாட்டேன். அவன் பேசுகிற அவன் படித்த படிப்புக்கு. ஏன்னா அதே மாதிரி வந்து இந்த 10வதுலேயே அவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டானோ சின்ன வயசுல. இன்னைக்கு வந்து படிப்புகள் ஏகப்பட்டு அன்னைக்கு உள்ள மாதிரி அக்பர் காலம் இந்த இது மாதிரி அசோகர் இது அதெல்லாம் இல்லை. இப்போ நான் இல்லை வேற மாதிரி போயிடுச்சு இப்போ. அதனால ஒரு மனுஷன் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு கண்டுபிடிப்பு இந்த மொபைலை எப்படி கண்டுபிடிச்சானோ இதோட எதை திறமையா இன்னும் இதோட பெட்டரா என்ன கண்டுபிடிக்கிறான் அவனுக்கு தான் காலம். அதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால வந்து வருகிற காலம் வந்து என்னன்னா புது விதமான கண்டுபிடிப்புகளுக்கு வந்து பெரிய வரவேற்பு இருக்கு. இப்போ நேற்று கூட சொன்னாலும் தண்ணியில இனி வந்து இது கார் ஓட்டலாம், இப்படி தண்ணியில வந்து கேஸ் ரெடி பண்ணிட்டானுங்க இப்படின்னு சொல்லும் போது தண்ணியில செஞ்சுட்டாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி நான் தோப்புல வந்து ஒரு கரண்ட் ஃப்ரீ சர்வீஸ், அடுத்த கரண்ட் எல்லாம் காசு கட்டுறோம், நிறைய செலவாகுது. சரி என்னடா செய்யலன்னு பண்ணா அப்போ சொன்னாலும் சோலார் வச்சுன்னு. சோலார்ல இப்படின்னா வருமானு எனக்கு எதிர்பார்க்கல. சோலார்ல எவ்வளவு வரணும், ஒரு 10 லட்ச ரூபா வரும். நான் சோலார் போட்டுருவோம், ஒரு மோட்டர் சோலார்ல இருந்து கொண்டு போனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி கரண்ட் மாதிரி வருமா வரேன் நானும் நம்பிக்கை இருக்கா. அவன் 90%ங்கிறானு. ஏன்னா 100% கொடுக்க மாட்டான். சரி அப்ப எல்லாம் சொன்னாலும் போட்டேன். இன்னைக்கு கரண்டோட பயங்கரமா சோலார் தூக்கு நிக்குது. நான் ஆச்சரியப்பட்டேன். அப்போ சோலாருடைய இது அந்த கரண்டுடைய இது அடிச்சு நொறுக்குன்னா அப்ப இந்த சோலாருடைய பவர் எங்கடா வருது? இறைவன் சூரியன்ல இருந்து அதை கொண்டு இந்த சூரியன் ஏன்டா மாதிரி சுடுது, நம்மள சுடுது, உடம்பு சரி இதாவது கீட்டில் நிக்கிறதுக்கு இந்த மன்சூர் அளிக்க ஐயோ இந்த சூடு இதுக்க முடியல. அங்க சட்டையை கொடுத்துட்டு சட்டையை கழட்டி போட்டுட்டு இந்த ஏன்னா சட்டையை யூனிஃபார்ம் கொடுத்தா என்ன கழட்டா வேக்குதுங்கிறானோ என்னத்தை சொல்லுன்னு தெரியல. அந்த சூரியனுடைய சூடு அந்த சூரியனுடைய ஒளி உலகம் உள்ள இந்த இன்னைக்கு சோலார் மயமாயிடுச்சு. அப்பதான் நினைக்கிறேன் ஒரு சூரியன் இன்னைக்கு உலகத்தை கடவுளுடைய படைப்பு மிக பிரம்மாண்டமான படைப்பு. அந்த இன்னைக்கு கொச்சின் ஏர்போர்ட்னா போனா கொச்சின் ஏர்போர்ட் ஏங்கிறது எல்லாமே சோலார்ல இருக்கு. இன்னைக்கு கோயத்தி ஏர்போர்ட் எல்லாத்தையும் சோலார்ல கொண்டுட்டு வந்தாங்க. இப்படி எல்லாம் பார்க்கணும். இப்போ ஒரு சூரியனுடைய இதே மாதிரி பல படைப்புகளை சொல்லலாம். இந்த சூரியனுடைய படைப்பு இந்த நான் போட்ட இப்போ தோப்புல சோலாரு அந்த தண்ணி அடிக்கிற ஸ்பீடை பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ 2வது சோலார் போட்டு இன்னும் 2 போருக்கு ரெடி பண்ணிருக்கேன். அதனால வந்து அதனுடைய மனுஷனுடைய கண்டுபிடிப்பு ஏதாவது இருந்தாலும் புதுசாக கண்டுபிடிச்சான்னு வைக்கிறேன். நிறைய கண்டுபிடிப்புகள் வந்துருச்சு. அதில் எப்படி எல்லாம் கொண்டுட்டு போறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு அந்த படிப்புக்கு வருங்காலம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. எல்லா நாட்டிலையும் எதிர்பார்க்குறாங்க. அதனால ஒரு பில்டிங் எடுத்துக்கோங்க,
நமக்கு ஆச்சரியமா இருக்கு. இந்த புரிஜி கலிஃபா போய் பார்த்தா இன்னைக்கு துபாய் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? புரிஜி கலிஃபா. புரிஜி கலிஃபான்னு நீ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பா சாரையா வந்துகிட்டு இருக்குது. அந்த இதை பாக்குறது, அதை பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ மற்ற நாடுகள்லாம் அதை காப்பி அடிக்கிறாங்க. நீ சவுதியில அவனுடைய ட்ரம்புடைய ஒரு பில்டிங்கை கட்டியிருக்கான் பாருங்க, அது அதோட பெருசா இருக்கு. அதை பார்த்துட்டு அடுத்த நாடுகள்லாம் இப்போ குவைத்து கத்தாரு எல்லாம் கட்டுறதுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. ஏன்னா டூரிஸ்ட்னா வருகாலம் வந்து ரொம்ப பயங்கர இதா இருக்கு. ஏன்னா மக்களோட காசு நிறைய வந்துருச்சு, சுத்தி பார்க்கணும், நிறைய ஆசை இருக்குது. எல்லா பிள்ளைகளும் இப்போ ஒவ்வொரு நாடா போகணும் ஆசை இருக்குது. அப்போ எந்த நாடு எது அதிசயம் இருக்கோ அது என்ன பார்க்குறேன். அப்போ இதே மாதிரி நாடுகளுக்கு இந்த புரிஜி கலிஃபா பார்க்குற எல்லாம் போய் பார்த்துட்டீங்கன்னா இப்பா நான் ஹஜ்ஜி உமராவில் தான் நான் பார்த்துருக்கேன். இத்தனை நாட்டு ஜனங்களை எல்லா முஸ்லீம்களையும் பார்க்கலாம். ஆனா அங்க வந்து ஒன்லி முஸ்லீம் மட்டும் தான் அளவு. ஆனால் இந்த புரிஜி கலிஃபால எல்லா முஸ்லீம், கிறிஸ்டின், யூத எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை ஜாதிகளையும் அங்க பார்க்கலாம். அத்தனை பேர் அங்க வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. இந்த பெரிய இது மேகம், இந்த மழை பெருமை, காத்து, அது எல்லாத்தையும் அடிச்சுட்டு நிக்குது இந்த பெரிய உயரமான கட்டணம்னு சொன்னா அந்த பெரிய ஆச்சரியம். அது கட்டின யாரும் நம்ம இந்தியாவில் நிறைய முக்கியமான ஆளு இந்தியனை தான் சொல்றாங்க. அதுல நிறைய இந்தியன் கூட 7-8 பேர் செத்துருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது சாவுக்குன்னா பயந்து வாழ்ந்தான்னா வாழ முடியாது. எதையாவது சாதிக்கும் போது சாவு வரத்தான் செய்யும். இந்த பிளைட்டு பறக்கும், எப்போ விழுவுது, எந்த பிளைட்டாவது ஒரு பிளைட்டு. அப்போ இப்போ இவ்வளோ டெக்னாலஜி உழுவுற பிளைட்டு அப்போ ஆரம்பத்தில் அவங்க கண்டுபிடிக்கும் போது எத்தனை பேர் எப்படி செத்து யோசிச்சு பார்க்கும்போது அது இன்னும் எவன் வந்து புதுசா உள்ளவன் இப்போ எதுனா துணிஞ்சு இறங்கி உயிருக்கு பயப்படாம செய்யறான் பாருங்க, அவன் ஜெயிச்சுட்டு வந்து நிற்பான். உயிருக்கு பயப்படுறோம் தான் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அம்மா அப்பா சம்பாதிக்க கொடுத்தது திண்டுக்கிட்டு ஒண்ணுக்கு ஆகாம அந்த பிள்ளைய மலுங்கடிச்சு எதையுமே கத்துக்கிற வைக்காம அப்ப போயிடாதப்ப நீ எங்க போயிடாது, பாம்பு கிடக்கு, இங்க பள்ளி கிடக்கு, இங்க பூரா ஓடும், அது இதுன்னு பயம் காட்டினா அந்த புள்ள உருப்பட பாம்பு இருக்கிற போய் அடிச்சுட்டு வர அந்த பூரா மிதிச்சுட்டு போடா இந்த பிள்ளை இப்படி சொல்றான் பாருங்க, அந்த பிள்ளைகள் வந்து சேரணும். இதெல்லாம் வந்து ரொம்ப இருக்குது, நிறைய பேசணும். ரொம்ப சந்தோஷம். அதனால வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் சிறப்பாக நெக்ஸ்ட் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுடைய பேட்டியில் அவங்க அடிக்கடி சொன்ன விஷயங்கள் வந்து பெற்றோர் குழந்தை வளர்ப்பில் காட்ட வேண்டிய அக்கறை, அதை பற்றி அவங்க தன்னுடைய அனுபவமாகட்டும் இன்னும் அதனால் வந்து இந்த குழந்தைகள் இளைஞர்களாக மாறும்போது எதெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கங்கிறத அழுத்தமாக சொன்னாங்க. இதை நம்ம பார்த்துட்டு இருக்க பெற்றோர்களுக்கான செய்தியாக இதை அவரோட அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளணும். முதல்ல பெற்றோர் வளர்ப்பு, அடுத்தால சொன்னாங்க விடாமுயற்சி, பொறுமை. இது எல்லாத்தையும் விட புதிதாக ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற அந்த உள்ளுணர்வு, அந்த உந்துதல் இருப்பவன் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அது உள்நாடாக இருந்தாலும் சரி, வெளிநாடாக இருந்தாலும் சரி சாதிக்க முடியும் என்பதை அண்ணன் அவர்கள் அவருடைய அனுபவத்திலும் அவர்கள் கண்ட உலகத்தின் அனுபவத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இது அவருடைய பெருமைகளை சிலாயிப்பதற்காக மட்டுமல்ல, நியாயமாக இது போன்றவர்களை அதிகமாக மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றாலும் கூட இதை பார்த்து ஒரு 10 பேர் இருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சிக்கான வெற்றியாக அமையும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அண்ணன் அவருடைய அந்த எதிர்கால செயல் திட்டங்கள் சமூக நலன் கருதி அது வெற்றியடைய வேண்டும் என்று நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்களும் எல்லாம் வல்ல இறைவனது பிரார்த்தனைகளோடு மீண்டும் ஒரு முறை அண்ணன் அவர்களை சந்திப்போம் என்றும் தங்களுடைய ஒரு மேலான நேரத்தை நம்முடைய நேர்களுக்காக இத்தனை நேரம் பொறுமையாக அவர் வழங்கி நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர்களுடைய ஒன்று கூட அவர் தயக்கமில்லாமல் பதில் சொன்ன அவருடைய பாங்கு, இதற்கெல்லாம் அவர்களுக்கு நன்றி பாராட்டி அவர்களிடமிருந்து விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.